நாம் இப்போ என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் சென்னிமலை போனோம்ல, அந்த வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். நாங்கள் சென்னிமலைக்கு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்கே போகிற வழியில் நிறைய குரங்குங்க. அந்த குரங்குங்களுக்கெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, பாருங்களேன். கொடுத்துட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா அம்மா வீட்டிலேருந்து வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க, நான் கொண்டுட்டு போக மறந்துட்டேன், நீங்கள் போகிற வழியில் அந்த குரங்குங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா. அதை என்னோடய ஹஸ்பண்டு அந்த குரங்குகளுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அதுங்க எவ்வளோ அழகாக வந்து வாங்கிட்டு போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை குரங்குங்க தெரியுமா. மலை ஏறுற கஷ்டமே தெரியல. அப்படியே அதுகளே பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வேற செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இந்த குரங்கு குட்டிங்க அழகாக வாங்கி வாழைப்பழத்தை சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரத்தில் எத்தனை குரங்குங்க இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்களேன், குட்டி குட்டி குரங்குகளாக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள், இந்த குட்டி குரங்கு எப்படி வந்து வாழைப்பழத்தை வாங்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படியே டைம் பாஸ் ஆகுறதே தெரில எங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் என்ன, படி ஏறிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கால் வலிச்சது பாருங்கள் 2 நாளைக்கு. அதை தான் சமாளிக்கவே முடியல. சும்மா 1350 படின்னா சும்மாவா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன, முருகரோட அருள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.